கப்பல் மாலுமியிடம் ஏஐ மூலம் பெண் குரலில் பேசி அவரை கவிழ்த்து அவரது மனைவியை கைப்பற்றி இருக்கிறார் தாவேக வழக்கறிஞர் ஒருவர். மேலும் தனது காதலியின் 7 வயது மகனுக்கு சிகரெட்டால் சூடு வைத்திருக்கிறார். போக்சோ வழக்கு பதிவு செய்த போலீசார் தாவேக வழக்கறிஞர் மற்றும் அவரது காதலியை தேடி வருகின்றனர். நடந்தது என்ன? கடலூர் மஞ்சக்குப்பத்தை சேர்ந்த அருண்குமார் கப்பல் மாலுமியாக பணிபுரிந்து வருகிறார். 4 மாதம் கப்பலிலும் 4 மாதம் ஓய்விலும் இருக்கும் அவர் 4 மாத விடுமுறையில் கடலூரில் உள்ள தன்னுடைய வீட்டிற்கு வந்து செல்வது வழக்கம். கடந்த 2019ஆம் ஆண்டு தமிழ்ச்செல்வி என்பவரை அருண்குமார் திருமணம் செய்து கொண்டார். திருமணத்திற்கு பிறகும் தொடர்ந்து 4 மாதங்கள் கப்பலிலும் 4 மாதம் கடலூரிலும் இருந்து வந்தார் அருண்குமார். அருண்குமார் தமிழ்ச்செல்வி தம்பதிக்கு 7 வயதில் ஒரு மகனும் உள்ளார். தமிழ்ச்செல்வி மஞ்சக்குப்பம் பகுதியில் ஒரு பியூட்டி பார்லர் நடத்தி வருகிறார். தமிழக வெற்றிக்கழக கடலூர் மாவட்ட வழக்கறிஞர்கள் இணை ஒருங்கிணைப்பாளர் சிவகுரு என்பவர் தமிழ்ச்செல்வியுடன் நெருங்கி பழகியுள்ளார். கணவன் மனைவிக்குள் பிரச்சனையை ஏற்படுத்த நினைத்த சிவகுரு அருண்குமாருக்கு ஏஐ மூலமாக பெண் குரலில் பேசி அவருடைய பேச்சினை பதிவு செய்திருக்கிறார். மேலும் பெண் போலவே ஆசை வார்த்தைகள் கூறி அருண்குமாரை அதில் வீழ்த்தியிருக்கிறார். பிறகு அருண்குமாரின் பேச்சு மற்றும் மெசேஜ்களை பதிவு செய்து அவற்றை தமிழ்ச்செல்வியிடம் போட்டு காட்டியிருக்கிறார் சிவகுரு. இதனால் தன்னுடைய கணவர் அருண்குமார் மீது ஆத்திரமடைந்த தமிழ்ச்செல்வி கடந்த சில மாதங்களாக அவரை பிரிந்து வாழ்ந்து வருகிறார். இதை பயன்படுத்திய சிவகுரு தமிழ்ச்செல்வியுடன் நெருங்கி பழகி அவரை தன்னுடைய ஆசை வலையில் வீழ்த்தியிருக்கிறார். சிவகுருவும் தமிழ்ச்செல்வியும் சேர்ந்து பல இடங்களுக்கு சென்று தனிமையில் இருந்துள்ளனர். தமிழ்ச்செல்வியுடன் தனிமையில் இருக்கும்போது அதை வீடியோவாக எடுத்திருக்கிறார் சிவகுரு. பிறகு அந்த வீடியோவை தமிழ்ச்செல்வியிடம் காட்டி மிரட்டி பணம் பறிக்க துவங்கியுள்ளார். மனைவி தமிழ்ச்செல்வியும் வழக்கறிஞர் சிவகுருவும் நெருங்கி பழகுவதை அறிந்த அருண்குமார் 7 வயதான தன்னுடைய மகனை மனைவியிடமிருந்து தன்னுடன் வீட்டிற்கு அழைத்து வந்துவிட்டார். மகனின் நடவடிக்கைகளில் மாற்றங்கள் தெரிந்ததால் அவரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்று சிகிச்சை அளித்திருக்கிறார். மேலும் சிறுவனுக்கு கவுன்சிலிங் கொடுத்துள்ளார். கவுன்சிலிங் போதுதான் அந்த 7 வயது சிறுவன் அதிர்ச்சிகரமான பல தகவல்களை தெரிவித்திருக்கின்றார். தமிழ்ச்செல்வியும் சிவகுருவும் வீட்டில் வைத்து தனிமையில் இருப்பதை பார்த்த இந்த சிறுவனுக்கு சிகரெட்டால் சூடு வைப்பது, அடிப்பது போன்ற கொடூர செயல்கள் நடந்துள்ளன. இதில் மனதளவில் பாதிக்கப்பட்ட சிறுவனுக்கு கவுன்சிலிங் மூலமாக சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மகனின் நிலையை பார்த்து வேதனையடைந்த அருண்குமார் கடலூர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளரிடம் இது குறித்து புகார் அளித்திருக்கிறார். சிவகுரு என்ன பண்ணியிருக்கான், தாக்கி சிகரெட்டில் கையில் சூடு வச்சிருக்கிறான். அப்புறம் கையில் காயத்தை ஏற்படுத்தி ரத்தம்லாம் வந்திருக்கு அவனுக்கு. இந்த சிவகுரு என்ன பண்ணியிருக்கான், எனக்கு தொடர்ந்து கொலை மிரட்டல் நேரடியாகவும் மறைமுகமாகவும் அப்புறம் ஃபோன் மூலமும் கொலை மிரட்டல் விட்டுருக்கான். அது வழியாக நான் கடலூர் என்டி ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவன் மேலே இப்போ புகார் போயிருக்கு. இது நான் இப்போ இந்த 3 நாள் ஆகியும் அவன் மேலே நடவடிக்கை இன்னும் எடுக்காமல் அரெஸ்ட் பண்ணாமல் வச்சுருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா அவன் ஏற்கனவே அவன் மேலே என்னை கொலை மிரட்டலாம் விட்டதுனால என்னால் வெளியில் போக முடியல. புகாரின் அடிப்படையில் கடலூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் தமிழ்ச்செல்வி மற்றும் சிவகுரு மீது போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. போலீசார் வழக்கு பதிவு செய்ததை அறிந்த சிவகுரு மற்றும் தமிழ்ச்செல்வி இருவரும் தலைமறைவாகிவிட்டனர். கப்பல் மாலுமியை பெண் குரலில் பேசி கவிழ்த்தது மட்டுமில்லாமல் அவருடைய மனைவியையும் அபகரித்து குழந்தைக்கு சூடு வைத்து கொடூர செயலில் ஈடுபட்ட தாவேகா வழக்கறிஞரை தற்போது போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். இந்நிலையில் வழக்கறிஞர் சிவகுருவை கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்புகளிலிருந்து நீக்கி அமைச்சரும் தாவேகா மாவட்ட செயலாளருமான ராஜ்குமார் உத்தரவிட்டுள்ளார்.